ஹாய் சுட்டி குட்டீஸ், இன்னைக்கு நிறைய குட்டி குட்டி கதைகள் பார்க்கலாமா? அதுவும் உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் கதையை பார்க்கலாமா? தவளையும் சுண்டலியும். அது ஒரு அழகிய குளம். அந்த குளத்தின் அருகில் ஒரு மரப்பொந்து ஒன்று இருந்தது. அந்த மரப்பொந்தில் சுண்டலி ஒன்று வசித்து வந்தது. அந்த சுண்டலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது. தினமும் தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் எலி தவளையை நீரில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது. உடனே எலி தவளையிடம், எனக்கு நீச்சல் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டது. தவளையும், நாளை உனக்கு நான் நீச்சல் கற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் சுண்டலிக்கு நீச்சல் கற்றுத்தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டி கொண்டது. அப்பொழுது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது. உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது. தண்ணீரில் மூழ்கிய சுண்டலி மூச்சு திணறி இறந்து போனது. அதன் உடல் மேலே மிதந்து போனதும் அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்ந்து கட்டப்பட்ட நிலையிலே இருந்தது. அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ் நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு ஏறே பறந்தது. அதனுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது. 2 விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையை கொன்று தின்றது. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும். இல்லையில் தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு ஏற்படும். கரடியும் 2 வழிப்போக்கர்களும். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவர்களின் ஒருவன் ராமு, மற்றொருவன் சோமு. இருவரும் இணை பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் இருவரும் தேன் எடுப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்றனர். செல்லும் வழியில் ராமு சோமுவிடம், நீ எதையும் பற்றி பயப்படாமல் என்னுடன் வா. என்னை போன்ற நண்பனை காண முடியாது. என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறினான். காட்டிலுள்ள பறவைகள், மரங்கள், காட்டு விலங்குகள் போன்றவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டே இருவரும் நடந்து சென்றனர். அப்போது கரடி ஒன்று உருமும் சத்தம் கேட்டது. சிறிது நேரத்தில் அவர்கள் செல்லும் வழியிலே அந்த கரடி திடீரென்று வந்து கொண்டிருந்தது. கரடியை கண்டதும் இருவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள். கரடி அவர்களை துரத்தியது. ஓடத் தொடங்கிய சில வினாடிகள்ல மரம் ஒன்று இருப்பதை ராமு கண்டான். உடனடியாக அந்த மரத்தில் ராமு ஏறிவிட்டான். சோமுக்கோ மரத்தில் ஏற தெரியாது என்று அறிந்திருந்தும் மரத்தில் ஏற முடியாதவனை கீழே விட்டுவிட்டு தன்னை மட்டும் காத்துக்கொள்ள சுயநலத்துடன் ராமு நடந்து கொண்டான். சோமுக்கு மரம் ஏற தெரியாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான். கவலையுடன் எப்படி கரடியிடமிருந்து தப்புவது என்று அவசரமாக யோசித்தான். இறந்தவன் போல் நடித்தால் கரடி தன்னை கொல்லாது என்று ஒரு யோசனை தோன்ற, பின்னர் நிலத்தில் விழுந்து மூச்சை அடக்கிக் கொண்டு இறந்தவனைப் போல் படுத்து கொண்டான். அப்பொழுது கரடி அங்க வந்து சேர்ந்தது. படுத்திருந்தவனை உண்பதற்காக அருகில் வந்த கரடி கீழே விழுந்து கிடந்தவன் காதருகே சென்று நுகர்ந்து பார்த்தது. கரடி சோமுவை நுகர்ந்து பார்த்ததை மேலிருந்து ராமு பார்த்தான். கரடி சோமுவிடம் ஏதோ சொல்கிறது என்று தவறுதலாக புரிந்து கொண்டான். பிறகு அவன் இறந்தவன் என்று முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டது. கரடி செல்வதை மரத்தின் மேலிருந்து பார்த்த ராமு கீழே இறங்கி வந்து சோமுவை எழுப்பினான். கரடி சென்று விட்டது, இனி எழும்பு, நாம் தப்பிவிட்டோம் என்று ராமு கூறினான். சோமு கண் திறந்து பார்த்தான். தன் யோசனை வெற்றி அடைந்ததை எண்ணி நிம்மதியடைந்தான். கீழே படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்தான். ராமு சோமுவிடம், கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்று கேட்டான். அதற்கு சோமு, ஆபத்தில் உதவாத நண்பனை என்றுமே நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனது என்றான். இப்பதிலால் ராமு தன் சுயநல புத்தியை எண்ணி நொந்து கொண்டான். சோமுவோ, இனிமேல் எங்கள் நட்பு நீடிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தனியே நடந்து சென்றான். இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, ஆபத்தில் உதவாது நட்பல்ல. சிங்கத்தை காப்பாற்றிய எலி. அடர்ந்த காட்டுல ஒரு குகையில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த காட்டில் உள்ள முயல், மான், காட்டெருமை போன்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டது. ஒரு நாள் அது வழக்கம் போல் ஒரு காட்டு எருமையை வேட்டையாடி அதன் இறைச்சியை வயிறு நிரம்ப சாப்பிட்டு அதன் குகையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது குகையில் ஒரு மூலையில் வசித்த எலி ஒன்று சிங்கத்தின் உடலை பாறையாக கருதி அதன் முதுகில் ஓடி விளையாடியது. இதனால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. அது விழித்து எலியை பிடித்தது. பிறகு எலியை பார்த்து,
குட்டி எலி, நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த என் மீது ஏறி என் தூக்கத்தை கெடுத்து விட்டாய். நான் உனக்கு என்ன செய்கிறேன் பார். நான் உன்னை என் வாயில் போட்டு மென்று சாப்பிடுவேன். சுட்டி எலி பயத்தில் நடுங்கியது. அது தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜாவே, எனக்கு தீங்கு செய்யாதே. உன் உடம்பு கல்லாக இருந்ததால் அதில் ஏறி நான் விளையாடிவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னிக்கவும். நீங்கள் என்னை மன்னித்தால் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நான் உதவி செய்கிறேன். இவ்வாறு எலி பேசியதை கேட்ட சிங்கம் சத்தமாக சிரித்தது. அது எலியை பார்த்து, எலி, நீ வேடிக்கையாக பேசுகிறாய். உன்னுடைய சின்னஞ்சிறு உடல் எனக்கு எப்படி உதவ முடியும்? நான் மலை போல் இருக்கின்ற சிங்கராஜா. உன் உதவி எனக்கு தேவைப்படாது. இப்பொழுது என் வயிறு நிரம்பி விட்டதால் நான் உன்னை தனியாக விட்டு விடுகிறேன். இல்லையென்றால் நான் உன்னை விழுங்கி இருப்பேன். நீ பிழைத்துக்கொள் என்று எலியை விட்டது சிங்கம். எலி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எண்ணி அந்த இடத்தை விட்டு தன் இடத்திற்கு சென்றது. ஒரு நாள் சிங்கம் வழக்கம் போல் வேட்டையாட சென்றது. நீண்ட நாள்களாக தன் இரையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மிகவும் சோர்வாக இருந்தது. அது தன் இரையை தேடி காட்டின் நடுப்பகுதிக்கு வந்தது. அந்த இடத்தில் வேட்டைக்காரன் விலங்குகளை பிடிக்க வலை விரித்திருந்தான். அந்த வலைக்குள் சிங்கம் சிக்கியது. சிங்கம் கடுமையாக கர்ஜித்தது. வலையில் இருந்து வெளியேற கடுமையாக முயன்றது. அது மீண்டும் மீண்டும் கோபத்தில் கர்ஜித்தது. அந்த இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்த எலியின் காதில் இந்த சத்தம் விழுந்தது. அது உடனே சிங்கத்தை நோக்கி ஓடியது. எலி தனது கூர்மையான பற்களால் வலையை கடித்து சிங்கத்தை விடுவித்தது. அப்போது சிங்கம் எலியை பார்த்து, நீ என் தூக்கத்தை கெடுக்கும் போது உன்னை அன்று நான் கொல்லவில்லை. சரியான நேரத்தில் எனக்கு உதவுவதாக உறுதியளித்தாய். உன் தோற்றம் சிறியதாக இருந்தாலும் சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்தாய். ஒரு சிறு எலி எனக்கு எப்படி உதவும் என்று நினைத்து அன்று உன் தோற்றத்தை கேலி செய்தேன். ஆனால் உருவத்தில் மிகவும் சரியான நீ இன்று என் உயிரை காப்பாற்றி விட்டாய். உங்கள் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. சிங்கமும் எலியும் தங்கள் இடத்தை நோக்கி நடந்தன. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, ஒருவரின் உருவத்தை நாம் கேலி செய்யக்கூடாது. அவர்களால் நமக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடாது. தோற்றத்தில் சிறியவனிடம் திறமை அதிகம். எனவே அனைவரிடம் அன்பாக இருங்கள். பாய் குட்டீஸ். இனி அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.